சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃப்ளாஸ் அப்படின்னா என்ன, இந்த ஃப்ளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளாஸ் அப்படிங்கும்போது அது ஒரு நூல் மாதிரி, த்ரெட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூல் கிடையாது அது. இதில் வந்து வேக்ஸ் கோட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பல் இடுக்குகளில் உள்ள அழுக்குகளை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த த்ரெட் மூலமாக நம்ம பல் இடுக்குகளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை எடுக்கும்போது இது ஈறுகளை டேமேஜ் பண்ணாது. இப்போ நார்மலாக நீங்கள் நம்ம ட்ரெஸ் தைக்கக்கூடிய அந்த நூல் எடுத்து நீங்கள் கம்ஸில் விட்டீங்க கண்டிப்பாக அப்படின்னா அது வந்து ரத்தம் வந்துடும் கம்ஸில். ஸோ ரொம்ப இது ஜென்டிலாக அழகாக க்ளீன் பண்ணி அந்த இடுக்குகளில் இருக்க அழுக்குகளை எடுத்துடலாம். டூத் பிக்கு, பின் இல்லை ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வச்சு குத்தி நீங்கள் அந்த ஈறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது ஈறுகளில் அதிகப்படியான பிரச்சனையை உண்டு பண்ணி ஈறு நோய்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். இது நூல் மாதிரி பெரிய ஒரு 50 மீட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா அதுக்கு வித் ஹோல்டரோடு கிடைக்கிது. இப்போ நான் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நூல் எடுத்து கையில் சுற்றிட்டு அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கை உள்ளே போகலை, விரல் உள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஹோல்டரோடு இருக்கும். இந்த ஹோல்டரோடு இருக்கும்போது இதை ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து பின்னாடி பல் வரைக்குமே கொண்டு போய் இந்த பல் இடுக்குகளில் இருக்கிற அழுக்குகளை அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்டர் டென்டல் டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்க்குறதுக்கு இப்போ பாட்டில் ப்ரஷஸ்லாம் இருக்குல்ல, அதோட மினியேச்சர் சின்ன ஒரு ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். இப்போ பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த இடுக்குகளை அளவு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஃப்ளாஸில் எடுக்கிறத விட இந்த ப்ரஷ் மூலமாக நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ அந்த பல் இடுக்குகளோட அளவுகளை பொறுத்து அந்த சின்ன டூத் ப்ரஷோட அளவும் மாறும். 2 பல்லுக்கு நடுவில் அதிகப்படியான இடைவெளி இருக்கும்போது மட்டும்தான் இந்த இன்டர் டென்டல் டூத் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணணும். இடைவெளியே இல்லை அப்படிங்கும்போது இந்த டூத் ப்ரஷை வச்சு குத்தி அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது நீங்கள் சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் தண்ணி வச்சு நல்லா வாய் கொப்பளிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும்போதும் வாயில் வந்து தேவையில்லாத கரைகளோ இல்லை அழுக்குகளோ படிகிறத தவிர்க்கலாம். இப்போ ப்ரஷிங் பொறுத்த வரைக்கும் 2 மினிட்ஸ் மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். மீடியம் ஹார்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஈறு பகுதிகளை உங்கள் விரலால் அழுத்தி தேய்த்து கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. நாக்கையும் சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டூத் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டூத் பேஸ்ட்டில் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ டூத் பவுடர் யூஸ் பண்ணணுமா இல்லை ஜெல் யூஸ் பண்ணணுமா இல்லை பேஸ்ட் யூஸ் பண்ணணுமான்னும் போது அதில் அப்ரேசிவ்ஸ் அதிகமாக இருக்கும். பேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டூத் பவுடர்லேயும் சரி ஜெல்லையும் சரி. அதனால் பேஸ்ட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. கண்டிப்பாக வாய்க்கோ பிடிச்சி துப்பணும், மறந்துடாதீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.